ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்றார். வோவ் டு யூ பீப்புள் அப்படின்றார். யாருக்கு ஐயோவா? எந்த மனுஷரால் உங்களுக்கு இடரல் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அப்போது இந்த கடைசி காலத்தில் நாம் இடறுகிறவர்களாக ஒரு நாள் இருக்கக்கூடாது. உதவி செய்கிறோமோ இல்லையோ, உபத்திரம் செய்யாத அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற இடங்களில், உங்கள் வீட்டில் உங்களால் ஒருத்தவங்க இடரல் கிறிஸ்துவின் பாதையை விட்டு தடுமாறி போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வசனம் சொல்லுது உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுது. அப்படி இடரல்குள்ளே நடத்துகிற நம்மளை ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவங்க கழுத்தில் இழந்திர கல்லை கட்டி அவனை கடல் தூக்கி போடணுன்றார். அவனுக்கு ஐயோன்றாரு. அப்போ ஒருவேளை ஒன்றும் தெரியலையா, அமைதியாக ஆண்டவர் என்னை வழிநடத்துக சொல்லி ஆண்டவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு இடரல் உண்டு பண்ணுகிற மற்ற நம்ம சகோதர நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு இடறுகிற வீட்டுக்குள்ளே உங்களால் ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளே வரணுமே தவிர இடறி போகவே கூடாது. இடறி போகிறவர்களாக இருந்தாரானால் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு காலங்காலத்தில் வேறு வார்த்தை இல்லையா? ஐயோ பயம்புறுத்த மாதிரி வசனம் இருக்குன்னா இந்த கடைசி காலத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையான காரியங்கள். பெண்ணால் ஒரு கூட்டம் ஆண்டருக்குள்ளே வரணுமே தவிர பெண்ணால் ஒரு கூட்டம் இடறி போகக்கூடாது. அப்படி இடறி போச்சுன்னா எனக்கு ஐயோன்றார் ஆண்டவர். ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். நியாய தீர்ப்பு முதல் தேவனுடைய வீட்டில் ஆரம்பிக்கப்படுகிறதும். அப்போது நம்ம ரொம்ப கவனமாக நாட்களில் நிறைய ஊழியம் செய்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பேசுகிறதுக்கு நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய ஊழியர்கள் எழும்புறாங்க. அப்போது நம்ம சரியாய் கவனமாய் நிறைய வாலிபர்கள் எழும்புறதை பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது நமக்கு நல்ல ஒரு மென்டர்ஷிப் தேவை. நம்ம நடத்துகிற அக்கௌண்டபிலிட்டி இருக்கிற ஒரு நல்ல மென்டர் தேவை. அப்போது நல்ல ஒரு வார்த்தையில் வளர்கிற ஒரு அனுபவம் தேவை. நம்ம யாரும் இடறி போக அளவுக்கு நம்ம பண்ணிடக்கூடாது. நம்ம ட்ரெஸ்ஸு, நம்முடைய உடை, நம்முடைய பேச்சு, நம்முடைய எல்லாமே இடறி விழுகிறவர்களாக நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற ஆண்டவர், நான் யாரும் இடரலுக்குள்ளே தள்ளிடக்கூடாதப்பா. வெறும் பாஸ்டர்ஸுக்கு மட்டும், ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. வீட்டுக்குள்ளே கணவனை இடரல் உண்டு பண்ணுற மாதிரி நடத்தக்கூடாது. உங்கள் மனைவி இடரல் உண்டு பண்ணுற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. பிள்ளைகள் இடரல் பண்ணுற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. நம்ம முன்மாதிரியாக நடக்கிற ஆடுகளாக இருக்கணுன்றார் ஆண்டவர். இப்போ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். நாம் ஆண்டவர் இதெல்லாம் மைண்டில் வச்சு ஜோம் பண்ணணும். சும்மா எனக்கு 2026 எனக்கு நல்லா அமையணும், இதாக அமையணும், அதெல்லாம் கர்த்தர் செய்வார். இப்போ நாம் மாறணும். உட்காந்து நாமக்குள்ளே நிறைய சுவாபங்கள் மாற நம்ம பூ கொடுப்போமானால் நம்மளை ரொம்ப அழகாக சரி பண்ணி நம்மளை சோதித்து அறிந்து நம்மளை எதெல்லாம் கட் பண்ணணும் அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு நம்மளை ரொம்ப அழகாக அந்த புது வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போவார். நம்மளை ரொம்ப அழகாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆவியானவருக்கு, அந்த ஆப்ரேட்டருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஆவியானவர்கிட்ட யாரும் இடரல் பண்ணுற மாதிரி நடத்தவே கூடாது. நம்ம பேச்சு ஒருத்தரை இடரல் பண்ணக்கூடாது. ஆமாம், நம்ம பேச்சு ஒருத்தரை இடறி உள்ள செய்யக்கூடாது. நிறைய நேரத்தில் ஆண்டவர் சிந்தையை கொடுப்பாருங்க. சர்ச்சில் சில காரியங்கள் நடக்கும்போது சில அவங்க செய்கிறது அந்த பக்கம் தப்பாக தான் இருக்கும். நம்ம கோவம் வரும். சில நேரத்தில் இறங்கி போய் ஐயோ நம்ம எதனா பேசிட்டு அவங்க சர்ச்சுக்கு வராமல் போயிடுவாங்களோ, இடறி போயிடுவாங்களோ அப்படின்னு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ சரியாய் கவனமாக ஹேண்டில் பண்ண ஞானம் கர்த்தர் தரணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது அப்படி தேவனுக்கு ஏற்ற பிரியமானவர்கள் நம்ம உள்ளே போவோம்னா நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆவியானவரை நம்ம உதவி செய்யணும். ஆவியான சமூகத்தில் வாழ்க்கை அர்ப்பணிங்க. ரொம்ப அழகாக கர்த்தர் உங்களை புதிய வருஷத்துக்குள்ளே கொண்டு போவார். ஆமாம், உங்களுக்கு இந்த வருஷம் அப்படி இருக்கும் வாக்குத்தத்தெல்லாம் சொல்கிறத விட தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழணும். அதுதான் முதல் பிரியம், அதுதான் முதல் ஆசை. தேவனுக்கு பிரியமானவர்கள் நம்ம உள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். கர்த்தர் தாங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.